சூப்பராக இருக்குல்ல, நல்லா காற்றடிக்குது. தென்னை மர சத்தம் கொஞ்சம் சூடாக இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்குது பீஸ்ஃபுல்லாக. இது வந்து ஸ்விம்மிங் பூல் வில்லா 601. இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இங்கே உள்ளே வந்து தனியாக ஒரு பெட்ரூம் இருக்குது. 0.75 அவ்வளோதான் இருக்கும். இங்கே வந்து உள்ளே ஒரு மரம்லாம் வச்சு செம்ம வைபாக செட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சியில் இருக்க ஒரு கோகோ லகூன்ன்ற ஒரு ரெசார்ட்டில் வந்து ஒரு 4 டேஸாக ஸ்டே பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஆக்சுவலி ரொம்ப சூப்பரான பிளேஸ். எனக்கு தென்னந்தோப்போடு இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு பிளேஸ் தான் இது. நான் ரொம்ப நாளாக இந்த பக்கம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இது ஒரு பெரிய ட்ரெண்டாகவே இருக்குது. தென்னந்தோப்பில் ரெசார்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஸோ இது அப்படியே ஒரு ஆஃபீஸ் மூலிமா அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ 4 டேஸாக அங்கே இருக்கோம். இது ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இவங்களே இங்கே வச்சுருக்காங்க. இதுவுமே தென்னந்தோப்பு தான். இப்போது ஆப்போசிட்டில் இருக்க ரெசார்ட்டு நான் அப்படியே உங்களுக்கு டூர் காமிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக இதுதான் இருக்க போது பாருங்கள். ஃபுல்லாக பெரிய பார்க்கிங்கு. அப்படியே வந்து ஒரு மெயின் ரோட்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் தான் இது. இது ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வில்லேஜ் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி மாட்டு வண்டி இருக்குது. தலைவர் இங்கே தான் வண்டி ஓட்டுறவர் மாடு. இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. இது நம்ம சீட்டை ரிசப்ஷன் போகும். வெயில் தான் ஆக்சுவலி பொள்ளாச்சி. நேற்று ஈவினிங் கொஞ்சம் அப்படியே நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஆகிடுச்சி. ஆனால் நம்ம வந்து வெட்னஸ்டே மத்தியானம் வந்திருந்தோம். ஓரளவுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். ஆனால் ஃபுல்லாக தென்னந்தோப்புக்கு நடுவில் இங்கே வந்து ஒரு கேலரி ஹால் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி இங்கே ஒரு மேஜிக் ஷோ, டான்ஸு, மியூசிக் அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க 3 டேஸாக. இங்கே வேலட் பார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். நல்லா லைட்ஸை வந்து எல்லா மரத்துலேயும் போட்டு ஒரு வைப்ரண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி ஈவினிங்கில் நான் நைட்டில் எடுத்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். குட் பிளேஸ். நீங்கள் அப்படியே ஊட்டி இப்படி டாப் ஸ்லிப்பு வால்பாறைலாம் வரீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டே வந்து போட்டு போகலாம். நல்லாயிருக்கும். இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பிளேஸு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது கோகோ லகூன். இங்கே எல்லா இடத்துலையும் மரத்துக்கு கீழே உட்காந்து இப்படி செட் அவுட் ஏரியாஸ் இருக்குது. பார்க்கிங், ரிசப்ஷன், இது எல்லாமே வந்து ரோ ஹவுஸ் மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாஸ். மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும். சூப்பராக. மேலே ஆக்சுவலி நம்ம மேலேயும் தங்கியிருந்தோம் கீழேயும் தங்கியிருந்து ஸ்விம்மிங் பூல் வில்லாம் எடுத்துருந்தோம். அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று காமிக்கிறேன். இது வந்து ரிசப்ஷன் பக்கத்துலேயே வந்து ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கேயே. தி பாம்னு சொல்லி மல்டி கியூசின் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் சாப்பிட்டோம். மற்றதெல்லாம் நான் வெளியில் சாப்பிட்டேன் நியர்பை. அதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன ரீல்ஸில் வந்து போடுறேன். பக்கத்தில் ஒரு 4-5 கடை வந்துருக்கு. இது வந்து இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்து அவங்களே கட்டின பாண்ட் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக சூப்பராக வந்து வுட்டில் வந்து ஜாலியாக இங்கே உட்காந்து ஊஞ்சல் விளையாட. அங்கே ஒன்று, இங்கே ஒரு உட்காரத்துக்கான இடம். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இப்படி உட்காந்து ஜாலியாக அப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு. ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் சுற்றி. அருமையாக இருக்குல்ல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அது ஒரு வில்லா. இங்கே இருக்கிறதெல்லாம் தனித்தனி வில்லா ஒன்று இருக்குது. நம்ம வந்து இங்கே இருக்கிற 3 வெரைட்டிலையுமே சேவ் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த 402 and 403 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து கீழே ஒரு 303யும் அங்கே ஸ்விம்மிங் பூலோடு இருக்க ப்ரைவேட் வில்லாவும் எடுத்துருக்கோம் 601. ஸோ அந்த ரூம் டூர்லாம் நான் காமிக்கிறேன். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆக்சுவலி நல்லாவே இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து இது 1 lakh பக்கம் பே பண்ணோம் இந்த 4 ரூமுக்கும் 2 டேஸ்க்கு. பர் ரூம் வந்து 13,000 நினைக்கிறேன். நாங்கள் எடுத்து இந்த 402 and 403. அதுக்கு கீழே இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறது 20,000 சம்திங் நினைக்கிறேன். நான் ப்ரைஸ் வந்து நான் போகும்போது சொல்கிறேன். இன்வாய்ஸை பார்த்துட்டு சொல்கிறேன்.
இப்போ வந்து உங்களுக்குன்னா இந்த சைடு வந்து சில அமெனிட்டிஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து குழந்தைங்க ஜம்ப் பண்ணி விளையாடுறது, குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு விளையாட்டு சமாச்சாரம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து ஒரு டர்ஃப் கிரவுண்ட் இருக்குது. ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க, செம்மையாக இருக்குல்ல. நேற்று சாரோட ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக விளையாடுறதுக்கு பார்க்கு. அங்கே வந்து ஒரு டர்ஃப் கிரவுண்ட் இருக்குது. அங்கே வந்து நம்ம பாய்ஸ் வந்து ஃபுட்பாலு அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபுட்பால், கிரிக்கெட்டு எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலி பின்னாடியுமே அப்படியே தோப்பு தான், ஃபுல்லாக தோப்பு தான். சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசார்ட்டில் வந்து ஆக்சுவலி கீழே ஒரு மாதிரி ரூம்ஸும், மேலே வந்து இண்டிவிஜுவல் வில்லா தான். மேலே ஒரு ரூம், கீழே ஒரு ரூம், அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து இந்த பின்னாடி தெரியுதுல, இந்த மாதிரி ஒரு ரூமு, கீழே ஒரு ரூமு, இதே மாதிரி இன்னொரு எடுத்துருக்கோம். சார் வந்து ஆஃபீஸில் எல்லோரும் வந்திருக்கோம். ஸ்விம்மிங் பூலோட ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த மேலே இருக்க 402 வில்லா மாதிரி இருக்கு இல்லையா, இதை நான் காமிக்கிறேன். சூப்பராகவே இருந்ததுங்க ரூம். வெளியில் வந்து பசங்க விளையாடுறதுக்கு பார்க்கு, டர்ஃப் கிரவுண்டு எல்லாமே விளையாடலாம். கிரிக்கெட்லேருந்து ஃபுட்பால், வாலிபால்லேருந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து 402. இது வந்து தனியாக வில்லா மாதிரி. நான் இந்த பக்கம் எல்லாமே ரோ ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூமில் தான் நம்ம 2 நாளாக தங்கியிருக்கோம். ஃபுல்லாகவே ஒயிட்டு, அப்படியே வுட்டன் தீமில் அப்படியே ஒரு மாதிரி கிளாசிக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு டைனிங் ஏரியா, அங்கே வந்து கெட்டிலு. இங்கே வந்து பிளாஸ்டிக்லலாம் தண்ணி தர மாட்டாங்க, இந்த மாதிரி தண்ணி தான் இருக்கும். கெட்டில்ஸு, கப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு மாதிரி டெக்ஸ்சர்ட் ஃபினிஷோட வுட்டு ஒயிட்டு அப்படியே ஒரு மாதிரி பீஜாக ரெடி பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. இது வந்து டிவி உங்களுக்கு இதுவும் எல்லாமே ஒர்க் ஆச்சு. நாங்கள் ஹாட்ஸ்டாரு, அமேசான் ப்ரைம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு சோஃபா இருக்குது. பெட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தது பெட்டு. எனக்கு வந்து நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தேன் பெட்டில். வந்து இது ஒரு பெரிய கிளாஸு, வார்ட்ரோப் தான். இது உள்ள வந்து ஒரு லாக்கர், உள்ளே வந்து குடம்லாம் இருக்குது. கொப்பு லோகனோட குடை. ஏன்னா பொள்ளாச்சியில் வந்து மழைலாம் மாறிட்டே இருக்கணும்னு கொடுத்துருக்கேன். ஆனால் செம்ம வெயில் அடிக்குது. இங்கேயுமே வந்து உடன் ஃபினிஷில் ஒரு நம்பர் லைட்ஸு எல்லாமே ரூஃபில் இருக்குது. லைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. மேலே வந்து அப்படியே பழைய காலத்தில் வர அந்த உடன் பீடிங்ஸு, ரூஃப் வந்து வுட்டில் கிளாசிக்காக இருக்குல்ல ரூமு. ஆக்சுவலி இது வந்து 13,000 ருபீஸு. ரெஸ்ட் ரூம் கம்மிங்க. ரெஸ்ட் ரூம் ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஒரு வெஸ்டர்ன், இங்கே வந்து ஒரு டென்டல் கிட் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு ட்ரையர் இருக்குது. மேலே இருந்து சீலிங் ஷவர். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரூமு. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி உட்காந்துக்கலாம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பால்கனி இருக்குது. பின்னாடி அங்கே வந்து ஒரு லேக் மாதிரி இருக்குது இல்லையா. இங்கே வந்து நீங்கள் இந்த கர்டைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்விம்மிங் பூல். இங்கே உள்ளே இருக்க வந்து பாண்டு. இங்கே வந்து உட்காந்துட்டு சிட் அவுட் ஏரியாவில் வைப் பண்ணலாம். இங்கேயுமே பாருங்கள். நீங்கள் நம்ம வந்து இப்போ கீழ் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ நம்ம அங்கே ஒரு ரூம், இது ஒரு ரூம் எடுத்துருந்தோம். சார் வந்து அங்கே ஒரு ரூம் இருக்கார். இங்கே நீங்கள் கீழேருந்து அப்படியே அங்கே போய் உட்காந்துக்கலாம். நம்மளும் மேலேருந்து போய் உட்காந்துக்கலாம். ஸ்விம்மிங் பூல் நடந்து போயிட்டு நம்ம இப்போ வந்து இந்த ரூமை வெக்கேட் பண்ணலான்னு இருக்கோம். இதில் சூப்பரான விஷயம் என்னென்னா, இது வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி மாதிரி இங்கே விட்டுருக்காங்க. தெரியுது இல்லையா, கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. நல்ல ரூம் வந்து ரொம்ப சில்லுன்னே சூப்பராக இருந்தது இந்த வெதருக்கு. அழகாக இருக்குது ரூம். இப்போ வந்து நம்ம அடுத்து இன்னொரு ரூம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து மேலே இருக்க ரூம் வந்து வீடியோ காட்டியிருப்பேன். இப்போ வந்து கீழே இருக்கிறது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இங்கே உள்ளே வந்து தனியாக ஒரு பெட்ரூம் இருக்குது.
மார்னிங் காஃபி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டு தான் வாங்கியிருக்கோம் காஃபி, சுகர் இதெல்லாம். ரூம் வந்து ஆக்சுவலி நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக தான் இருக்குது. நான் வந்து ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இங்கே வந்து கெட்டில் மற்ற காஃபி போடுறது சமாச்சாரம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி கிளாஸ் பாட்டில்ஸ். இவங்க வந்து இந்த தேங்காய் பால்ஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது இந்த தேங்காய் பால்ஸ். சூப்பராக இருக்கும், போகும்போது சாப்பிடுவோம். இங்கே வந்து இது ஆக்சுவலி சோஃபா வந்து அப்படியே நம்ம பெட் மாதிரி நீட்டிட்டு நாங்கள் வந்து நைட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரு சும்மா உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாகவேங்க ஒயிட்டு அப்படியே உட்டன் தீமில் அப்படியே அழகாக பண்ணியிருக்காங்க. ரூமு ரொம்ப பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பெட்டு, இங்கே ஒரு ஒர்க்கிங் ஏரியா. இங்கே வந்து நீங்கள் அப்படியே இதை எடுத்து நீங்கள் அப்படியே வெளில அந்த பாண்டில் போய்ட்டு அங்கே ஈவினிங்கில் உட்காந்துட்டு இருக்கலாம். ரெஸ்ட் ரூம் வந்து நாங்கள் மேலே இந்த 402க்கும் 403க்குமே ஒரு வார்டோவ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் வந்து இது வந்து சும்மாடி மேலே ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கா, அது ஒரு டிஃப்ரென்ஸ். மற்றபடி 402 மேலே இருந்தது, கீழே இருக்க எல்லாமே சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து ஸ்பெஷலான ஸ்விம்மிங் பூல் வில்லா வந்து ப்ரைவேட்டாக இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெட்டில் படுத்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு டிவி இருக்குது, வெளியில் இங்கே பார்க்குறதுக்கு ஒரு டிவி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா அந்த தேங்காய் சூப்பராக இருக்குங்க சாப்பிட. நைட்டில் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வந்து தென்னை மரம் காற்று அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நைட்டில் தூங்குறதுக்கு. ஸோ அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க மார்னிங்கில். இங்கே வந்து க்ரசாண்ட்லேருந்து நிறைய டெசர்ட்ஸு, நம்ம ஒரு டிஃபன் ஐட்டம் வந்து இட்லி உப்புமான்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ்லாம் குறைய இருக்காது, ஃபுல்லாகவே செமையாக இருக்கும். அப்படியே வந்து இந்த சைடு ஸ்விம்மிங் பூல், இந்த சைடு வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கும். மற்றது வந்து ஆலக்காட் மெனுவில் நீங்கள் மத்தியானம் லஞ்சாக இருக்கட்டும் டின்னர் ஆகட்டும் நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்னே சொல்லுவேன் பொள்ளாச்சியில். ஒரு பக்கம் ஸ்விம்மிங் பூல், ஒரு பக்கம் சுற்றி வந்து தென்னந்தோப்பு, அப்படியே கேரளாவில் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கேரளா 15 கிலோமீட்டர்ஸ் அவையில் தான் இருக்கும். செம்மையாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஒரு 2-3 டேஸ் வந்து நீங்கள் ஏதாவது லீஷராக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறனா கூட நீங்கள் இந்த இடம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து அப்படி தான் இங்கே வந்தோம், ஒரு 3 டேஸ் இங்கே தங்கிட்டு போகலான்னு. அப்படியே வந்து ஒரு இங்கே ஈவினிங்கில் ஒரு காஃபி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அங்கேயே காம்ப்ளிமெண்ட்டே கொடுத்துருவாங்க. சூப்பராகவும் இருந்தது. காஃபி டீ வந்து ரெண்டுமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவேன். நாங்கள் டீ காஃபி நிறைய இங்கே ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் டே இங்கே தங்கியிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து இந்த சுற்றி மரம் இருக்கிறதுனால அந்த சவுண்டு வந்து அப்படியே அமைதியாக காமாக அப்படியே சைலண்ட்டாக இருக்குல்ல. நம்ம அப்படியே இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு நடந்து போவோம். நைட்டு சாப்பிட்டு வந்தாச்சு, அப்படியே வந்து போய்ட்டு தூங்குவோம். தூங்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டே திரும்பி காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வருவாங்க, அங்கே உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம வந்து ரூம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் நாளைக்கு. ஸோ இப்போது இன்றைக்கி வந்து நிறைய சாண்ட்விட்சு, ஃப்ரூட்ஸு, சாலட்டு, கிச்சடி, உப்புமான்னு சொல்லி பொங்கல் அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஊரில் வைக்கக்கூடிய சாம்பார், சட்னி எல்லாமே வந்து குறையே இல்லை. ஃபுட்டு வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு எந்த குறையுமே கிடையாது, எல்லா வெரைட்டியும் இருக்கும். நம்ம அப்படியே வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு லைவாக வந்து உங்களுக்கு தோசை, ஆம்லெட் அதெல்லாம் கூட பண்ணி தருவாங்க. வந்து நம்ம ஊர் கம்ஃபர்ட் ஃபுட்டு எப்பயுமே வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ட்டுலாம் சொல்லலாம். ஆம்லெட்டு கூட வந்து லாஸ்ட்டாக ஒரு டெசர்ட்ஸை போட்டு டீ காஃபி சிம்பிளாக சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்கும். அப்படியே வந்து காஃபி, டீ இதெல்லாம் சாப்பிட்டு, ஆனால் ரூமில் கொடுத்தா அந்த தேங்காய் பால்ஸ் வந்து சான்ஸே இல்லை. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பர்சனல் ஃபேவரட்னு சொல்லுவேன். நான் 3 ரூமில் இருக்கிறதுமே ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருந்ததுங்க, இது சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. நீங்கள் இது வந்து இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த கோகோனட் பால்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இங்கேயே வந்து உங்களை பக்கியில் வந்து கூப்பிட்டு போவாங்க. இது அப்படியே ஒரு பாஷ் ஷேப்பில் இருக்கும் ரெசார்ட்டு. சூப்பராக இருக்குல்ல, நல்லா காற்றடிக்குது, தென்னை மர சத்தம். கொஞ்சம் சூடாக இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. இது வந்து ஸ்விம்மிங் பூல் வில்லா 601. இங்கே போவோம். இதுதான் இங்கே இருக்கிற இது வந்து என்ட்ரன்ஸ். நம்ம வந்தோம் இல்லையா, ரிசப்ஷன் ஏரியா, இண்டிவிஜுவல் வில்லாஸ்.
இதுதான் நம்ம இங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல், ப்ரைவேட் பூல் வில்லா. இதெல்லாம் ஸ்விம்மிங் பூல் வந்து பெருசாக கிடையாது. இதில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் கார்னரில். இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த ப்ரைவேட் பூல் உள்ள ஒரு வில்லா வந்து செம சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து செடிலாம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்து பாருங்க. பேக் கேமரா ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே வந்து நீங்கள் நடந்து வர இடத்துல 2 பக்கமும் செடி வச்சு, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. அங்கே ஒரு இது, இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து நினைஞ்சிட்டிங்க அப்படின்னா அங்கே உட்காந்து சாஞ்சி சன் பாத்லாம் எடுக்கலாம். ஸ்விம்மிங் பூல் வந்து ஆக்சுவலி இது ஒரு 4 feet கூட இருக்காது, ஒரு 3.75 அவ்வளோதான் இருக்கும். இங்கேயே வந்து உள்ளே ஒரு மரம்லாம் வச்சு செம்ம வைபாக செட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இங்கே வந்து உடன் கிளாடிங்ஸ் போட்ட ஃப்ளோரிங். இங்கே வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் கூட தங்கிக்கலாம். இங்கே ஒரு செட் ஏரியா, இங்கே ஒரு டிவி. இது வந்து சும்மா கொஞ்சம் அதை விட இந்த ரூம் வந்து அதே மாதிரி உடன் கிளாடிங்ஸ்லாம் போட்டு ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா தங்கியிருக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ரெஸ்ட் ரூம். இன்னும் மேலே வந்து அப்படியே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சூப்பரான வில்லா, ப்ரைவேட் பூலோடு இருக்கிற மாதிரி. பொள்ளாச்சியில் வந்து இந்த மாதிரி கோகோனட் ட்ரீக்கு நடுவில் ஒரு தென்னந்தோப்பில் வந்து ரெசார்ட் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாகவே இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் பொள்ளாச்சியில். இங்கே வந்து 3 விதமான ரூம்ஸ் வந்து இருந்தது. நம்ம 3 தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரைவேட் பூல் வில்லா தனியாக இருந்தது. நம்ம தங்கி இந்த 303 அண்ட் 402 403 அது வந்து தனியாக சூட் ரூம் மாதிரி இருந்தது. சூப்பராகவே இருந்தது. ஃபுட்டு வந்து மார்னிங் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆக்சுவலி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நியர்பையில் உங்களுக்கு சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன கடைக்கு தான், பட் ஸ்டில் ஃபுட் வந்து சூப்பராக. இந்த ஏகே ஃபுட் கோர்ட்னு சொல்லி ஒன்று இருந்தது பக்கத்தில், ஒரு 5 kilometers. நாங்கள் அங்கே லஞ்சில் வந்து நிறைய டைம் சாப்பிட்டோம், டின்னர் நிறைய சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரைவேட் பூல் எல்லாமே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையிலேருந்து இதுக்காக வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த சைடு நீங்கள் ஏதாவது கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஊட்டி, வால்பாறை இது மாதிரி டூர் வரீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு கெட்டவை மாதிரி இங்கே பண்ணிவிட்டு போகிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்னொரு ரெசார்ட்டில் இன்னொரு வேலை சந்திப்போம். அண்டில் நெக்ஸ்ட் டைம். சிவலானந்தவன், பை. இல்லைப்பா, அப்போ அந்த ரீஃபண்டு அவன் எதுவும் எக்ஸஸ் பண்ணா